ஆனந்த் அம்பானி திருமணத்திற்கு பிந்தைய கொண்டாட்டங்கள் மும்பையில் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. பிரபலங்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்? பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, நீதா அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணம் ஜியோ வேர்ல்ட் சென்டரில் நடைபெற்றது. நல்ல பெரிய ஹால் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். இந்த திருமணத்திற்கு மொத்தமாக 4000 கோடி முதல் 5000 கோடி வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. $500 crores, அதாவது 500 கோடி. அம்மோ, நான் சேர்த்து வச்சிருக்க மொத்த சொத்து அவனுக்கு தான். எல்லா செலவும் என்ன தான். என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு என் பொண்ணுதான். எல்லா செலவும் என் செலவுதான். என் செலவுதான் இல்ல, என் செலவுதான். இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். ஐயோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்தியன் பேங்கையும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல லலிதா ஜுவல்லரியும் ஒளிச்சு வச்சிருக்கானே. நடிகர்கள் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், சல்மான் கான், ஷாருக் கான், சஞ்சய் தத், ரன்பீர் கபூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். என்ன மாப்பு, ஆட்டோ அதருது, தண்ணி தளம்புது. ஒருவேளை சுனாமி வரப்போதோ? இல்லடா, சூப்பர் ஸ்டார் வராரு. என்ன போட்டாருக்கு சொன்னா லெஃப்ட் ரைட் என்ன மாதிரி ராஸ்கல். நான் எங்க நிக்கிறேன்? அதான் லெஃப்ட் ரைட். எது? வயசானாலும் உன் ஸ்டைல் இன்னும் உன்னை விட்டு போகல. கூடவே பிறந்தது. ஓகே ஓகே, போதும். தலைவர் போட்டோ வாசல்ல மாட்டினா தெரிஞ்சுக்கலி. இப்ப என்ன பாட்டு ஆரம்பிக்கலாமா? தலைவா, என்னடா ஐயோ குடுங்க. ஐயோ ஐயோ என்னாச்சு? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? அடி பிளிவரடி, பிளிவரடி, அடி பிளிவர. அறா தலைவரே, 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 தலைவரே. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். நல்லா இருக்கே இது. நல்லா இருக்கு. நாலு எடுத்து வைங்கடா. கொண்டு வரேன். நீ எங்கடா இங்க வந்து சும்மா முதல்ல? ஓகே ரெடி. தலைவா கொஞ்சம் அப்படியே ரைட் வா. இது வரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். ஓகே, இனிமேல் எடுக்க போறது பூரா ஆல் பத்திரிக்கை. எடு. இந்த காட்டன் ஷர்ட்டுக்கு இன்னொரு சைடு இருக்கு. அத பார்த்தா நீ தாங்க மாட்டோம்ல. என்ன அது பாக்குறியா? ஆடுன அடிப்பாங்களானே. நம்ம கொட்டுக்காரன்டா, ஒரு இஷ்டத்துக்கு ஆடுறாரு. போய் சந்தோஷமா எடுப்போம். ரைட் ஆடிங்க. இங்க யாருக்குமே தெரியல நான் ஒரு டான்சர். அமுகு டுமுகு அமால் டுமால். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. வளைய புடுறா, வளைய விடுப்பா. அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு.
டேய் வெடிகுண்டெல்லாம் போடுற அளவுக்கு டிபி கேக்கு துட்டு எதுரா? அதோ தெரியுதுப்பா. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாளை போனா வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீங்க. இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது. சூடாக என்ன சாப்பிடுகிறாய்? பருத்தி பால் சாப்பிடுகிறாய்? ஓ ஷூர், வா. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. பிரபல பாடகர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாப் பாடகர் ஜஸ்டின் பீபர் கச்சேரி நடத்தியது உலக அளவில் கவனம் பெற்றது. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார்? சோஃபால காய போட்டு சார். நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா இரவும் பகலும் இரண்டும் இன்றி இரவும் பகலும் உண்டு மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு. இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பாப் பாடகர் ஜஸ்டின் பீபர் 84 கோடியை சம்பளமாக பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores ஒன் செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. அங்கே பார். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இன்னும் வருது பார். என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது, மன்னிச்சிருங்க பாஸ். இப்ப இவங்க வந்தாங்க, இனிமேலும் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால காசு தான் பிரதானமான ஒரு விஷயம். உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பணத்தால தான் வாங்க முடியும். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதோட வர்த்தன ஒரு 3.25 கோடி இருக்குமா? கணக்குல வர்றது கோல்டு தானே இது. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த முக்கிய பிரபலங்களுக்கு அம்பானியின் மகனும் மணமகனுமான ஆனந்த் அம்பானி 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கை கடிகாரத்தை பரிசாக வழங்கியுள்ளார். இது மட்டும் 50 சவரன் வருமே. எங்கள்கிட்ட 100 சவரனுக்கே பணம் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. 10,28,544 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கும் முகேஷ் அம்பானி இந்த திருமணத்திற்காக 5,000 கோடி ரூபாய் செலவழித்திருப்பதாக வைத்தாலும் அது அவரது மொத்த வருவாயில் 0.5 விழுக்காடுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? அதாவது திருமணத்திற்காக சராசரி இந்திய குடும்பம் செலவழிக்கும் 15 விழுக்காட்டை விட அம்பானி வெகு சொற்பமாகவே செலவழித்திருப்பதாக கூறியிருக்கிறார். நாம உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மத்தவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டாதான் பணக்காரன் ஆக முடியும். அந்த ஆளு பரம்பரை பணக்காரன். உலகத்திலேயே முதல் பணக்காரன் ப்ரூனே சுல்தான். இந்த ஆள் 2வது 3வது அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க. யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தானே. ஆளு 5 ரூபாய் எடுத்துங்க. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா?